கவியரசர் கண்ணதாசனை திக்கு முக்காட வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு நாள் முதல்வர் எம்ஜிஆர் வீட்டிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அப்போது தனது மகன் திருமண விஷயமாக கவியரசர் கண்ணதாசன் வெளியூர் சென்றிருந்தார். இப்போது இருப்பது போல அப்போது செல்போன் வசதி எல்லாம் கிடையாது. தீவிர முயற்சிக்கு பிறகு கவிஞர் கண்ணதாசனை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனை உடனே புறப்பட்டு வர சொன்னார். எதற்காக தன்னை வர சொல்கிறார் எம்ஜிஆர் என்பதை புரியாமலேயே எம்ஜிஆரை சந்தித்த கவிஞர் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் இன்ப அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தார். அதாவது, தங்களை தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்க முடிவு செய்திருக்கிறேன், சம்மதம் என்ற ஒரே வார்த்தையை மட்டுமே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்றார் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் திக்குமுக்காடி போனார் கவிஞர் கண்ணதாசன். அரசவை கவிஞர் பட்டமளிக்கும் விழாவில் உணர்ச்சி வசப்பட்ட கவிஞர் கண்ணதாசன், நான் இறந்துவிட்டால் எனக்கு அரசு மரியாதை கிடைக்கும், இந்த சிறப்பை எனக்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அன்று சொன்னது போலவே நடந்தது. அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்ற கவிஞர் கண்ணதாசன் வெறும் உடலாகத்தான் திரும்பினார். கவிஞர் கண்ணதாசனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் இறுதி ஊர்வலத்துக்கு தயாரானது. கவிஞர் கண்ணதாசன் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட பின் யாரும் எதிர்பாராத வகையில் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மின்னலாய் வந்து அந்த வாகனத்தின் மீது ஏறிவிட்டார். கவிஞர் கண்ணதாசன் உடலை சற்று உயர்த்தி சிறிது ஸ்டூல் மீது அவரது தலையை பொருத்தி கட்டிவிட்டு கீழே இறங்கிய எம்ஜிஆர், இப்போது கவிஞரின் முகம் பொதுமக்கள் பார்க்க வசதியாக நன்றாக தெரிகிறது என்றார் எம்ஜிஆர். அதிலும் தமிழகத்தின் முதல்வர் கண்ணசைத்தால் காரியம் செய்ய காத்திருப்போர் 1000 பேர் என்றாலும் கவியரசர் கண்ணதாசனின் முகத்தை பொதுமக்கள் இறுதியாக பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வேன் மீது ஏறினார் என்றால் கவியரசர் கண்ணதாசன் மீது எம்ஜிஆர் கொண்டிருந்த அன்பும் எதையும் மக்கள் கோணத்திலிருந்தே பார்க்கும் எம்ஜிஆரின் நுண்ணறிவும் பிரமிக்கத்தான் வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.